பேசுகிறான் சார். முதல்ல அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்குள்ள போடுங்க சார். அந்த பொண்ணை உயிர் போற அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு இப்ப சட்டம் பேசிட்டு இருக்கியா நீ? உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போறப்பவே கொல்றனா இல்லையான்னு பாடுறா. சார் நான் எதுவும் பண்ணல சார். டேய், நீ தான் அதை பண்ணிருக்க இல்லன்னு போய் சொல்றியா? உன்னை தவிர வேற யாராலையும் இப்படி ஒரு கொலவரியோட சக்தியை அடிச்சு போட்டிருக்க முடியாது. இப்ப எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒண்ணு. சார் என்ன சார் ஒரு வேலைக்காரிக்கு போய் இப்படி கொந்தளிக்கிறீங்க? டேய், அவ வேலைக்காரி பொண்ணு கிடையாதுடா, அவளும் என் ஃபேமிலியில ஒருத்திடா. ஆஹா, அவளுக்காக நான் துடிக்க தான் செய்வேன். ஏன்னா அவ எங்களுக்காக அவ்வளவு தியாகம் பண்ணிருக்கா. அப்படின்னா அந்த தியாக செம்மலுக்காக நீங்க கொந்தளிக்கலாம், தப்பே கிடையாது. பாருங்க சார், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நக்கல் பண்றான்னு. தயவு செஞ்சு உங்களை மதிக்காம இப்படி பண்ணிட்டேன்னு மட்டும் என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களை எதுவும் தப்பா எடுத்துக்கல. உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இப்படித்தான் நடந்திருப்பேன். இப்ப என்னுடைய கோபம் எல்லாமே உங்களையும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சுட்டானே இந்த ராஸ்கல். இந்த உலகத்திலேயே ஈவு இறக்கம் இல்லாத ஜென்மம்னா அது நீதான்டா. நீயும் ஒரு அம்மா வயித்துல தானே பிறந்த, உனக்கு ஏன்டா இந்த கொலைவெறி? நீங்க சொல்ற மாதிரி நான் ஈவிரக்கமே இல்லாத ஆள் தான், ஒத்துக்கிறேன். ஆனா சக்தியை அடிச்சது நான் கிடையாது, அதான் உண்மை. சிவா சார் சொல்ற மாதிரி உன்னை தவிர வேற யாரும் அதை பண்ணிருக்க முடியும்? அந்த பென்ட்ரைவ்ல வீடியோ இருக்கிறது தெரிஞ்சு நம்ம ஆளுங்கிட்ட அந்த சக்தி பிரச்சனை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் அவளை அடிச்சு கோணி பையில கட்டி போட்டிருப்பானுங்களோ. சொல்றா, உன்னை தவிர வேற யார் பண்ணிருக்க முடியும்? என்ன கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? நீ போலீஸானே, கண்டுபிடிங்க. இன்னும் அவன் வரல. இன்னொரு முறை அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுன்னா நேரா நம்ம கிளம்பி போயிடுவோம். டேய் ரகு, ஃபோன் ரிங் போகுதுடா. அப்படியே டாட். சார் கொஞ்சம் வாங்க. என்ன சார்? இங்க பாருங்க சார். சப்தகிரியா? உங்களுடைய பிசினஸ் எதிரி சப்தகிரி இந்த ராஸ்கலுக்கு ஏன் ஃபோன் பண்றான்? இப்போதான் சார் விஷயமே புரியுது. எங்கேயோ சேலத்துல இருந்த அந்த ராஸ்கல் எப்படி அனிதாவை டார்கெட் பண்ணி தூக்க நினைச்சான்னு நானும் என்னென்னமோலாம் யோசிச்சு பார்த்தேன். என்னால எந்த அனுமானத்துக்கும் வர முடியல. இப்பதான் தெரியுது, அந்த ஆளு திட்டம் போட்டு இவனை அனுப்பி இப்படி எல்லாம் பண்ண வச்சிருக்கான். ஐயோ, கடைசியில் சப்தகிரி சாரே ஃபோன் பண்ணிட்டாரே. இவனுக்கு 2 பேரும் நம்மளை வச்சு செய்வானுங்களே, என்ன பண்ணலாம்? சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சப்தகிரி சாரை காட்டி கொடுத்துடக்கூடாது. போனை எடுக்கலடா அவன். இப்ப வரைக்கும் அவன் போன் எடுக்கலனா எப்படி டாடா அவனை புரிஞ்சுக்கிறது? எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு அவளை தூக்கிட்டு பக்கத்துல வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் போனை எடுக்கல. அவன் கொடுத்த வேலையை பக்காவா முடிச்சிருவான்டா. அவன் வேற மாதிரி ஆளு. அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஏண்டா சப்தகிரியோட கையால் தானே நீ? அஸ்வினு தயாராயிக்கடா. சிவா சார், இவன் யாருடைய ஆள்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. இப்ப இவங்கிட்ட இருந்து உண்மை எப்படி வெளியில வருதுன்னு பாருங்க. கான்ஸ்டபிள் சார், லாக்அப் கீ எடுத்து வாயா.
எடுத்துகிட்டு வரோம் சார். ஆரம்பிக்க போகிறானுங்களே. சிவா சார், இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க போங்க, நான் இவங்கிட்ட வாக்குமூலத்தை வாங்கிட்டு இம்மிடியேட்டா உங்களுக்கு கால் பண்றேன். ஏண்டா எவ்வளவு திமிருடா உனக்கு? எவ்வளவு தைரியத்தை கொலை பண்ற அளவுக்கு போவடா. அடிக்காதீங்க ஏதாவது கேட்டா நக்கலா பதில் சொல்றேன். ஏண்டா சொல்லு சொல்றா சொல்லு சொல்றா சொல்லு. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டா. சொல்றா. இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாது. இதெல்லாம் தூண்டி விட்டு பண்ண சொன்னது அந்த சப்தகிரி தானே? சார், அவருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். அப்புறம் ஏன் உனக்கு அந்த ஆள் ஃபோன் பண்றான்? நான் அவர்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். ஒரு வேலை நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பார் சார். டேய், உன்ன மாதிரி எத்தனை அக்யூஸ்ட நான் பார்த்துருப்பேன். என் காதலே பூ சுத்துறியா நீ? அந்த ஆள் சப்தகிரி எப்படிப்பட்ட ஆளு, நீ எப்படியாப்பட்ட ஆளு, இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் சப்தகிரி தானே? ஒழுங்கா உண்மையான வாக்குமூலம் கொடுத்துரு, இல்ல உன்னை நான் அடிச்சே கொன்னுடுவேன். சார், அவர் என்னோட முன்னாள் முதலாளி, ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவரை பத்தி நான் எதுக்கு சார் தப்பான வாக்குமூலம் கொடுக்கணும்? சார், காமெடி பண்ணாதீங்க சார். ஏண்டா உண்மையை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் குடுறான்னு சொன்னா காமெடி பண்ற மாதிரி காமெடி. ஏண்டா என்ன திமிருடா உனக்கு? ஏண்டா உண்மையை சொல்றா சொல்றாங்கற. உயிர் மேல ஆசை இருந்தா சப்தகிரி தான் பண்ண சொன்னாலும் வாக்குமூலம் கொடு. குடுப்பியா கொடுக்க மாட்டியா? சொல்றா. என் உடம்புல இருந்து ஒவ்வொரு எலும்பா உருவி எடுத்தாலும் நான் அவரை பத்தி தப்பா வாக்குமூலம் கொடுக்க மாட்டேன் சார். ஏன் சொல்லுங்க? அவருக்கு இதுக்கும் தான் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏண்டா டேய், நீ எவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்க நானும் பாக்குறேன்டா. சொல்றா சொல்லு. சொல்லு சொல்லு. டேட், டைம் ஆயிட்டே இருக்கு. எனக்கு அவன் மேல் நம்பிக்கை இல்லை. இரு, இன்னொரு தடவை டயல் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் டேட். நம்ம நேராகவே போய் காட்டுக்கோயிலில் பார்த்துருவோம். வாங்க டேட். ம், சரி, வண்டி எடு. என்ன டேட், அஸ்வின் வருவான்னு எதிர்பார்த்தா இவன் வந்து நிற்கிறான். எனக்கும் தெரியல. கொஞ்சம் இரு, என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நேரடியா மோதுறதுக்கு தைரியம் இல்லாம என் வீட்டுக்குள்ள ஆளை செட் பண்ணி என் குடும்பத்தை நாசம் பண்ண பாக்குறியா? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா. ஏய், நீ கையடா. எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டுக்குள்ள வந்து என் டாடி இடத்துல கை வைப்ப? ஏய், விடா. என் பையனை விடா. ஏய், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. டேய், வேண்டாம். என் பையனை ஒண்ணும் பண்ணாதடா. டேய், விட்டுறா அவனை. டேய் டேய் டேய், வேண்டாம்டா. டேய் 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 டேய், சொன்னா கேளுடா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. அவனை ஒண்ணும் பண்ணிடாதடா. டேய், சொல்றத கேளுடா. அவனை விட்டுறா ப்ளீஸ். சொன்னா கேளு. ரகு, ஏய், எங்க வந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க? ரவுடிசம் பண்றது நீயா நானா? நான் என்னடா பண்ண? அஸ்வின்கிற ஒரு பொறுக்கி ராஸ்கலை எங்க வீட்டுக்கு டிரைவரா வேலைக்கு அனுப்பி அனிதாவை தப்பா வீடியோ எடுக்க வச்சிருக்க.
அனிதாவை வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம அதை தட்டி கேட்ட சக்தியையும் உயிர் போற அளவுக்கு அடிச்சு போட்டிருக்கான். இப்ப அவ சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இதுக்கெல்லாம் மூல காரணமே நீதான். என்ன நீ என் மேல தேவையில்லாம பழிய போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு டிரைவர் உன் அத்தை மகளை வீடியோ எடுத்தானா, சத்தின்னு யாரையோ அடிச்சு போட்டானா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியா? டேய் டேய் டேய், சும்மா அதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட? நீ அனுப்புன அஸ்வின் இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். அவனோட போனும் போலீஸ் கிட்ட தான் இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவனுக்கு போன் பண்ணிய, அப்ப நானும் அவன் பக்கத்துல தான் இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது அவன் உன்னோட ஆளுன்னு. பிசினஸ்ல எங்களோட மோதி ஜெயிக்க முடியாம குறுக்கு வழியில ஆள் அனுப்பி எங்க அத்தையை அசிங்கப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்க. இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கு கேவலமா இல்ல? சிக், இதெல்லாம் என்ன புத்தி? தம்பி சிவா, இப்படியெல்லாம் என் மேல பழிய போட்டேன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. அந்த அஸ்வினுக்கு நான் போன் பண்ணதை வச்சு நான் தான் அதையெல்லாம் பண்ணன்னு முடிவுக்கு வருது எப்படி நியாயமா இருக்கும்பா? நீயே சொல்லுப்பா. என் குடும்பத்தை நாசம் பண்ண வந்தவன் அந்த ராஸ்கல். அவனுக்கு நீ போன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு நீ பதில் சொல்லு. ஏய், அவன் என்னோட முன்னாள் டிரைவர். என்கிட்ட நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் சொந்தமா கார் வாங்க போறேன், டிராவல்ஸ் வைக்க போறேன் முதலாளின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து போயிட்டான். அவனுக்கு அப்புறம் எனக்கும் சரியான டிரைவரே அமையல. அவனை மாதிரியே ஒரு நல்ல டிரைவர் வேணும்னு தான் நானும் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அவ்வளவுதான். ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? டேய், நீ யாரு, எங்களுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணிருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உன்னை முழுசா ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கேன்டா. என்கிட்ட சும்மா கதை சொல்லி தப்பிக்க பாக்குறியா? அந்த அஸ்வின் உன்னோட ஆள் தான். அவனை நீ தான் அனுப்புன. பொய் சொன்ன, அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். இங்க பாரு தம்பி, ஏதோ சாதாரண ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்னோட பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த அஸ்வின் என்னோட ஆளுதான்றதுக்கு உன்கிட்ட என்ன சாட்சியும் ஆதாரமும் இருக்கு? ஒரு காலத்துல அவன் என்கிட்ட டிரைவரா வேலை பார்த்தான்றதை தவிர அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சும்மா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்காத. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ முதல்ல கிளம்பு. கிளம்புறேன். அவன் உன்னோட ஆள் தாங்கிறதுக்கு சாட்சி ஆதாரம்னு என்ன இருக்குன்னு கேட்டல. கூடிய சீக்கிரமே இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு அந்த பொறுக்கி வாயாலேயே ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி போலீஸ் உன்னையும் உன் புள்ளையும் குடிச்சு உள்ள போட்டு மிதிக்கிறாங்களா இல்லையான்னு பாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிற சக்திக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த செகண்டே உன்னையும் உன் மகனையும் கொன்னுடுவேன். யோசிக்கவே மாட்டேன். பாத்தீங்களா டாட், நம்மளே அடிச்சு மிரட்டிட்டு போறான். அவனை இங்கேயே போட்டிருக்கணும் டாட். இப்ப எதுவும் பேச வேண்டாம், பொறுமையாரு பாத்துக்கலாம். இதுக்கு மேல பாத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி நம்மளையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா தானே இவன் சொல்லிட்டு போற மாதிரி நடக்கும். அந்த அஸ்வின் எனக்காக உயிரை கொடுப்பானே தவிர வாக்குமூலம் கொடுக்கவே மாட்டான். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் உயிரே போனாலும் அந்த மாதிரி எப்பவும் நடந்துக்க மாட்டான். என்னடா நீங்க? ரூம் நம்பர் 707 பேஷண்ட்டை இமிடியேட்டா ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. நான் வந்துறேன். டாக்டர். எஸ் மேடம். நீங்க வர சொன்னீங்கன்னு நர்ஸ் சொன்னாங்க. என்ன விஷயம் டாக்டர்? ஆமா மேடம், நான் தான் வர சொன்னேன். பேஷண்டோட சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தப்போ அவங்க மூளையோட லெஃப்ட் சைடுல பிளட் கிளாட் ஆயிருக்கு. டாக்டர், பிளட் கிளாட் ஆகிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆச்சே. ஆமா மேடம், அதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அதை ஆபரேட் பண்ணி சரி பண்ண முடியும்ல? சரி பண்ண முடியும் மேடம். பட் அப்படி பண்றப்போ பேஷண்டோட உயிரை கூட நாம காப்பாத்திரலாம். ஆனா
பழைய நினைவுகளை மறந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு டாக்டர். எனக்கு சக்தி உயிரோடையும் வேணும், அதே சமயம் அவளுக்கு பழைய விஷயங்கள் எதுவும் மறக்க கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். இதுக்குன்னே பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எங்க இருந்தாலும் வரவைங்க. அவளுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஓகே மேடம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான கேசஸ் எல்லாம் ஆபரேஷன் பண்ணாமலேயே லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாவே கியூர் பண்ணி சக்சஸ் பண்ணிருக்காரு. நாம அவரை வேணா கூப்பிட்டுக்கலாமா? உடனே வரவைங்க டாக்டர். சக்திக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஆஸ் அ டாக்டரா என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன் மேடம். அம்மா, டாக்டர் என்ன சொன்னாருங்கம்மா? சக்தியை காப்பாத்த ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த டாக்டர் தான் நமக்கு கடவுள் மாதிரி. நிச்சயம் சக்தி நல்லபடியா பொழைச்சு வருவான்னு நம்புவோம். நானும் அந்த நம்பிக்கையில தாம்மா இருக்கிற சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதையும் மீறி என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அடுத்த நொடியே நானே என் உயிரை விட்டுடுவேன். தைரியமா இரு. அம்மா, அழாதம்மா. நீ பயப்படுற மாதிரிலாம் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. அதான் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வரதா மேடம் சொல்றாங்கல்ல, அவர் நிச்சயமா தங்கச்சியை காப்பாத்திடுவாரு. தைரியமா இருங்கம்மா. எப்படிடா என்னால தைரியமா இருக்க முடியும்? எப்படி என்னால தைரியமா இருக்க முடியும்? என் பொண்ணு அந்த நிலைமையில இருக்கா. சீதா, அழாத. சக்தி நல்லபடியா குணமாயி வந்தா நம்ம குலதெய்வத்துக்கு மொட்டை போடுறதா நான் வேண்டி இருக்கேன். நம்ம குலதெய்வம் நிச்சயமா அவளை கைவிடாத. தைரியமா இரு. அத்தை, சக்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ராஸ்கலை உண்டில்லன்னு பண்றதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அப்போ சப்தகிரியா? உங்களுடைய பிசினஸ் எதிரி சப்தகிரி இந்த ராஸ்கலுக்கு ஏன் ஃபோன் பண்றான்? இதான் அத்தை நடந்துச்சு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சக்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ராஸ்கலை உண்டில்லன்னு பண்றதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அப்போ சப்தகிரியா? உங்களுடைய பிசினஸ் எதிரி சப்தகிரி இந்த ராஸ்கலுக்கு ஏன் ஃபோன் பண்றான்? இதான் அத்தை நடந்துச்சு. உங்களை அவமானப்படுத்துறதுக்காக அந்த அஸ்வினை இப்படி பயன்படுத்தி சப்தகிரி இப்படிலாம் பண்ணிருப்பானு எனக்கு தோணுது. இதுக்கு மேலேயும் அந்த சப்தகிரிய சும்மா விடக்கூடாது சிவா. அவனை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும். இந்த முறை அந்த ஆளு தப்பிக்கவே முடியாத. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் அஸ்வினை உயிர் போற அளவுக்கு அடிச்சு விசாரிச்சிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் சப்தகிரி தானே அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டான்னா அந்த ஒரு விட்னஸை வச்சு சப்தகிரியை நிரந்தரமா உள்ள தள்ளிடலாம். டே அஸ்வின், நீ அந்த சப்தகிரியோட ஆளா? அவனுக்காக என் பொண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து அவளை வீடியோ எடுத்திருக்கியா? நீ போலீஸ் கஸ்டடியில இருந்தாலும் உன்னை அங்கேயே சாகடிக்கிறேன்டா. சார், அஸ்வின் எங்க சார் இருக்கான்? நீங்க யாரு? நான் ருத்ரம்மா வீட்டு டிரைவர் சார். அங்க இருக்காரு, போய் பாருங்க. மாம்ச வா 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 வா. வா மாம்ச வா. போலீஸு அடிச்சு நெளிச்சிட்டாங்க. என் மன வலி எல்லாத்தையும் யார்கிட்டயாவது சொல்லி புலம்பலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. என் மேலே இவ்வளோ அக்கறை எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா.
உன்னை அப்படியே கட்டி தழுவணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் கரும்பு நடுவில் இந்த லாக்கப் கம்பி தான் இடைஞ்சலா இருக்கு. மாப்பிள்ளை உன்னை கட்டி தழுவலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. யாருக்கு யாரா மாப்பிள்ள? அயோக்கிய பையல. ஐயா என்ன ஆளாளுக்கு வந்து சட்டையவே பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் அவனை கழட்டி கொடுத்துட்றேன். வீட்டில் இருந்து போய் மாட்டி வச்சுட்டு கோவம் வரும்போதெல்லாம் குளிக்கினே இருங்க. டேய் என்ன மாமா இவ்வளோ அன்பா அரவணைக்கிறேன், என் மேலே போய் இவ்வளோ வெறுப்பு காமிக்கிறேன். இல்லை நல்லா இல்லை. கைடு. டேய் உன்னை அடிச்சு கொல்லணுங்கிற வெறியோட தான்டா வந்தேன். சக்தியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ அந்த சப்தகிரியோட ஆளா மாறி எனக்கே என்ன தெரியாம ஏமாத்தி அனிதா மாவையே தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்க. டேய் என்ன தைரியம் உனக்கு? உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. என்ன யார் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க? சக்திலாம் என் கணக்கிலே கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள வந்து அனிதாவை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுன்றது தான் என்னோட எண்ணமே. அனிதா அம்மாவோட கால் தூசிக்கு காண மாட்டடா நீ. அப்படிப்பட்ட கேடு கட்ட உனக்கு தங்க ஸ்பூன்ல சாப்பிட்ற எங்க சின்ன முதலாளி அம்மா தான் கேக்குதா? இங்க பாரு, ஏற்கனவே சிவா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்ற வெறுப்புல இருக்க. இப்ப நீ வேற வந்து என்ன கடுப்பு ஏத்திட்டு இருக்காது. சொல்றது கேளு, மரியாதைப்படி இரிட்டேட் பண்ண. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நீயும் என் பக்கத்துல லாக்கப்புள்ள வர மாதிரி ஆயிடும். பாத்துக்க. நான் ஏன்டா உள்ள போனோம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்ன மாதிரி அவனுக்கு அது கை கூலியா இருந்து கேடுகட்ட வேலையா பார்த்தேன். பாருடா, கேவலத்தை பத்தி நீ பேசுற. நான் ஒரு பொறுக்கின்னு தெரிஞ்ச சொந்த பொண்ணை லவ் பண்ணி இழுத்துட்டு போனன்றதுக்காக தானே அந்த வீட்டுக்குள்ள கூட்டு போனேன். ஆமாயா, நான் பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஆளு. ஆனா நீ என்கிட்ட வந்து இது சொன்ன பாரு, எனக்கே கேட்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சியா? அப்ப நீ பண்ண காரியம் எவ்வளவு கேடு கட்ட வேலை. டேய், எங்க அனிதா அம்மாவை ஏன்டா தப்பா வீடியோ எடுத்தான்னு கேட்டா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஐயோ, எனக்கு இந்த லாஜிக் தான் புரியவே மாட்டேங்குது. சொந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு துடிக்கிற, ஆனா முதலாளி அம்மா பொண்ணோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மட்டும் அப்படியே பதற.